சின்ன சந்தையை போனால் சின்ன சந்தையில் போக செல் விழுந்தது. அப்போ சின்ன சந்தையை போக வீட்டை வந்து சொன்ன என்னென்னு கேட்டால் வீட்டுக்காரங்களுக்கு சாமான் எடுத்துக்காண்டு இருந்தேன். சாமானில் எடுத்துக்க புள்ள விட்டியெல்லாம் பயமாக இருக்காண்டு. பயமாக சொல்லி எப்படி ஓமன் சொல்லி நான் சாமான் இருக்கேன். பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொன்ன மிஷினை கொண்டு வந்து சொல்லி செல் விழும் போல ஏற்றிக்காண்டு இருக்கான்னு சொல்லி அவன் ஒரு சத்தப்பட கேட்டு அவன் அடி வந்து எங்களுக்கு வாங்க இங்கே கிள்ளச்சி பக்கம் இருந்து வந்து இருந்து அதுக்கு நாங்கள் ஒன்று செய்யலாம் போயிட்டு அந்த இடத்துல அப்படி எங்களை மச்சானாக்கள் அப்படி இருந்தது. அதில் வந்த எங்களை மச்சானாக்கெல்லாம் இருந்தது. அப்போ புள்ளி ஆடிக்கிறதா புள்ளிச்சால வர வீட்டுக்கு ஓடி பார்த்தா அதில் 3 பேர் விடனே சரி. அப்போங்களை புள்ளையை காண புள்ளையை வச்சுக்கணும். அதில் வந்து பார்த்தா அதில் அப்படி இந்த வீடு ஃபுல்லாக அப்படி எரிஞ்சுன்னு இருந்தது. அதில் போய் பார்க்கவோ சீதலை இருந்து அப்போ அதுக்கப்புறம் அதில் இந்த சனமுழுக்க குழம்பி அப்படி வெளிக்கிட்டு வந்து இடையில வந்து பாரத்துக்கூடிய ஒரு வசதி இல்லை இருக்குது. அந்த பொடியை கூடி ஏற்றுறதுக்கு அப்போ செத்த காயக்காரர் ஏற்றுறதுக்கு ஒரு வசதியில் வானம் இல்லை. வந்த வானங்களை மறைச்சி சரியாக கஷ்டப்பட்டு அதில் ஏற்றி அண்ணாக்களை கொண்டு வந்து இங்கே விட்டது. அப்புறம் கொன்ற எத்த முயன்று கொண்டு வரக்கூடிய ஒரு வசதி இல்லை. அப்போ அதுக்கப்புறம் வந்து இடையில திருப்பி அடுத்த செல் இடையில விழுந்து இடையில செல் வந்து அதில் ஒரு 4-5 இதில் இடையில காயப்பட்டு அதில் அதை பார்க்குறான்னு சொல்லி கையில் ஆட்டத்தில் கடைசியாக என்ன செய்தான் அதை கொண்டு வந்து இங்கே வந்த பிறகு கொண்டு வந்து கொஞ்சம் இதால் அங்கே நாங்கள் எங்கட மச்சான ஃபுல்லை உடனே சரி கொண்டு வந்த உடனே மச்சான ஃபுல்லை சரியான சரி விட்டு பக்கத்து வீட்டுக்கார ஃபுல்லை என்ன செய்ச்சு ஓடி போய் இந்த பங்கர் வழியாக விழுகிறான். அப்போ செல் அடிக்கணும் பங்கர் வழியாக அந்த தாய் தப்பம் புள்ளையை விட்டு வங்கருக்க விட அந்த புள்ளை போய் வங்கருக்க வந்து அந்த புள்ளை தண்ணி ஓடிச்சு. அந்த புள்ளை தண்ணி கதை வங்கருக்க தான் சேர்த்து அப்போ பக்கத்துலேருந்து அந்த வங்கரை தேடி ஓடினது. வங்கருக்கு ஓடி போய் வங்கருக்க விட வங்கருக்கு ஒரு புள்ளை கிடக்கு சேர்த்து 1.5 வயசு புள்ளை அப்படி அப்படியே அது நடந்துன்றது. நாங்கள் 7ஆவது கட்டத்தில் இப்படி இந்த இது வந்து 7ஆவதுங்களா நான் அவளை முடிவு எடுத்தேன். உலகெல்லாம் மலைந்து நாங்கள் படும் அவலம் பேரவலம். நைந்து இன்று உலகெல்லாம் மலைந்து நாங்கள் படும் அவலம் பேரவலம். இந்த ஆடுகள் ஒரு நாள் பட்டி திரும்பும், அந்த நாள் விரைவில் அரும்பும். நாங்களெல்லாம் நல்ல இருக்கிறாங்க. திருப்பி கிளிநொச்சிக்கு வந்து கிளிநொச்சியில் புளியம்போ கணக்கு வந்து இந்தியாவில் இப்போ இடம் அறம் வெல்லும் அந்த ஒரு நாள் வரும்.